ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குருமா செய்யறதுக்கு நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குருமா செய்யறதுக்கு முதல்ல மட்டனை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதில் ஒரு 2-3 பிரியாணி இலை, ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய். இது லைட்டாக பொரிஞ்சணும். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொஞ்சம் குக் ஆனணும். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கறி வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு கறி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த குருமாக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். குருமாக்கு தேவையான மசாலா ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக கல்பாசி. இது இந்த மாதிரி ஒரு பேனில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணி இது ஒரு பொடியாக அப்படி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு தவாவில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குருமா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கம்மியாகவே சேர்த்திக்குங்க, ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடானனும் அதில் 1 பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம வேக வச்ச கறி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும்போது அதில் ஒரு கப்பு தயிர், அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்ச மசாலா, தேவையான அளவு உப்பு, அதையும் ஆட் பண்ணிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு 10 முந்திரியும் 10 பாதாமியும் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்குங்க. அடுத்து இது கூட கொஞ்சமா தண்ணி, ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்புல இருக்கிற மசாலா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஈஸியான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான மட்டன் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.